ஒரு காட்டில் ஒரு நரி நடந்து போயிட்டே இருந்தது. அப்போது அந்த நரிக்கு தாகமாக இருந்துச்சுன்னு பக்கத்தில் உள்ள கிணறுல தண்ணி இருந்ததை பார்த்துட்டு கிணத்துல குதிச்சது. தன் தாகம் தீர வரைக்கும் தண்ணியை குடிச்சிட்டு சுற்றி முற்றி பார்த்துச்சு. அந்த கிணத்துலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு அந்த நரிக்கு தெரியலை. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அதனால் வெளியே வரவும் முடியலை. அந்த சமயத்தில் அந்த பக்கம் ஒரு ஆடு நடந்து வர சத்தம் நரிக்கு கேட்டுச்சு. அதை கேட்டுட்டு நரி அந்த ஆட்டை கூப்பிட்டுச்சு. அந்த ஆடும் கிணறு பக்கத்தில் வந்து எட்டி பார்த்துட்டு, என்ன நரி யாரே தவறி விழுந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. சேச்சா, நானாவது தவறி விழுறதாவது, இந்த கிணத்து தண்ணி சுவையாக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். அதை குடிக்கலாம்னு தான் நான் இந்த கிணத்துல குதித்தேன். வேணும்னா நீயும் வந்து குடிச்சு பாரு அப்படின்னு சொல்லிச்சு. அந்த ஆடும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த கிணத்துல குதிச்சிருச்சு. அந்த தண்ணியை குடிச்சு பார்த்துட்டு, என்ன நிறையாரே, நீங்கள் சொன்னது போல் இந்த தண்ணி அவ்வளோ சுவையாக எதுவும் இல்லையே. உங்களை நம்பி வந்தேன் பாருங்க, என்னைய சொல்லணும். சரி, இப்போ இந்த கிணத்துலேருந்து எப்படி வெளியில் போகிறதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ தான் அந்த நரி தந்திரம் பண்ணுச்சு. இந்த ஆட்டை பயன்படுத்தி நம்ம எப்படியாவது இந்த கிணத்துலேருந்து தப்பிச்சு மேலே போயிடணுங்க. சரி, எனக்கு ஒரு யோசனை. நான் உன் மேலே ஏறி இந்த கிணத்துலேருந்து நான் வெளியில் போயிடுறேன். அதுக்கப்புறம் நான் கையை கொடுத்துட்டு உன்னை மேலே தூக்கி விடுறேன் அப்படின்னு அந்த நரி ஆடுகிட்ட சொல்லிச்சு. இப்போ கூட அந்த ஆடு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த நரி சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டு தான் மேலே அந்த நரியை ஏற்றி விட்டு அந்த நரியை தப்பிக்க வச்சிருச்சு. அந்த நரியும் மேலே போயிட்டு கிணத்துல எட்டி பார்த்துச்சு. சரி நரியாரு, சீக்கிரம் என்னையை காப்பாற்றுங்க அப்படின்னு ஆடு சொல்லிச்சு. காப்பாற்றுறதா? நான் எப்படி உன்னை காப்பாற்றுறது? நீயும் என்ன மாதிரியே இந்த பக்கம் யாராவது வந்தால் அவங்க பயன்படுத்திட்டு நீ தப்பிச்சு போய்க்கோ அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு நரி ஓடிடுச்சு. இப்போதான் அந்த ஆட்டுக்கு தன் நரிக்கிட்ட ஏமாந்த விஷயமே புரிஞ்சது. நரி சொன்ன உடனே எதுவுமே யோசிக்காமல் இந்த கிணத்துல குதிச்சு மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு தன்னோட முட்டாள்தனத்தை நினச்சிட்டு வருந்துச்சு.